ரெசிபிஸ். நம்ம இன்னைக்கு பார்க்க போற ரெசிபி பாத்தீங்கன்னா கோகோனட் குக்கீஸ் பார்க்க போறோம். கோகோனட் குக்கீஸ்க்கு என்னென்ன இன்கிரியன்ஸ் வேணும்ன்றது இப்ப பார்க்கலாம். இப்ப தேவையான பொருட்கள் பாத்தீங்கன்னா 3/4 கப் அளவுக்கு மைதா எடுத்திருக்கேன், 3/4 கப் அளவுக்கு சுகர் பவுடர் ஐசிங் சுகர் எடுத்திருக்கேன். இது வந்து 1/2 கப் அளவுக்கு உடைச்ச கடலை வந்து பவுடர் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இது வந்து துருகுன கோகோனட் எடுத்திருக்கேன் 2 டேபிள் ஸ்பூனு. கீ அண்ட் வனஸ்பதி மிக்ஸ் பண்ணி மெல்ட் பண்ணி 1/2 கப் எடுத்திருக்கேன். இது வந்து குக்கிங் சோடா அண்ட் பேக்கிங் பவுடர், வெண்ணிலா எசன்ஸ் 2 மூடி எடுத்துக்கோங்க. இப்போ எப்படி மிக்ஸ் பண்றதுன்னு பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து மைதா ஆட் பண்ணிக்கலாம். இந்த உடைச்ச கடலை பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது சுகர் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். பொருளையும் ஒண்ணா மிக்ஸ் பண்ணிக்கலாம். குக்கிங் சோடா பேக்கிங் சோடா ரெண்டுமே மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் கோகோனட் இதுல மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுக்கலாம். 2 கேப் வந்து வெண்ணிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கீ அண்ட் வனஸ்பதி மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம ப்ரீ ஹீட் பண்ண போறோம். மைக்ரோவேவ், கிரில், கன்வெக்ஷன் 180 டிகிரில 2 டைம் ஸ்டார்ட் பண்ணோம்னா ப்ரீ ஹீட் ஆயிடும். உங்ககிட்ட இந்த மாதிரி ஆர்ட் ஷேப் கட்டிங் இருந்ததுன்னா ஹார்ட் ஸ்டார் இந்த மாதிரி எது இருந்தாலும் இருந்தா நீங்க இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். இல்ல உங்ககிட்ட கட்டிங் இல்ல அப்படின்னா நீங்க இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்ல கூட நீங்க பண்ணி வச்சுக்கலாம். ஹார்ட் அண்ட் ரவுண்ட் பண்ணிருக்கேன் ஏன்னா குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஹார்ட் ஷேப்னா. இப்போ 180 டிகிரி ஆயிடுச்சு. நம்ம ஓபன் பண்ணிட்டு பேன் வந்து உள்ள மைக்ரோவேவ்க்குள்ள வச்சிடலாம். வச்சுட்டு 15 மினிட்ஸ் ஒன்லி டைமிங் மட்டும் செட் பண்ணா போதும். ஒன்லி 15 மினிட்ஸ். ஸ்டார்ட். ஃபினிஷ் ஆயிடுச்சு. ஓபன் பண்ணி பார்க்கலாம் நம்ம. நல்லா குக் ஆயிருக்கு. நம்ம பிளேட்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இதை ரொம்ப நல்லா வந்திருக்கு பாருங்க. ரொம்ப ஈஸியா செய்யக்கூடிய டிஷ் தான். கண்டிப்பா வீட்ல நீங்களும் செஞ்சு என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ.